மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட சின்ன வயசு தோழி பண்ண அழப்பறைகளை பத்தி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். இன்னும் ஆளையே காணமே. அது சரி, இவ இன்னைக்கு ஆபீஸ்க்கு சரியான டைமுக்கு வந்திருக்கா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ ஆபீஸ்ல எல்லாரும் பரபரப்பா ஆனாங்க. புதுசா யாரோ கேரளத்து மலையாள பொண்ணு சேர போறதா பரபரப்பா பேசிக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்காதே, புதுசா யாராவது வேலைக்கு சேர்ந்தாலும் பாஸ் முதல் நாளே அறிவிச்சிருவாரே, அப்படி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் கேபினை திறந்துகிட்டு இந்த அவதாரம் அபிநயம் பிடிச்சுக்கிட்டே வந்துச்சு. அப்படியே மலையாள பொண்ணு மாதிரி இருந்துச்சு. கேரளத்து பொண்ணு மாதிரி ஒரு பக்கமா எல்லாம் முடியும் சேர்த்து கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு சந்தன கலர்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மூஞ்சி ஃபுல்லா ரோஸ் பவுடரை அப்பிக்கிட்டு செவுத்துல வெள்ளை அடிச்ச மாதிரி ஆள் அடையாளமே தெரியாம வந்துச்சு. கடல் நக்கர போனோரே காணா கண்ணிட போனோரே போய் வரும் போல் எந்து கொண்டு வரும் அப்படின்னு மலையாள பாட்டு பாடிக்கிட்டே வந்துச்சு. என்ன விஷயம்னு கேட்டேன். அதுக்கு தமிழ் தெரியாதான். என்ன பறையணும், ஞான் வள்ளிய பெண்குட்டியானு அம்பலத்துக்கு போய் விடத்துக்கு கேரளத்து பைங்களின்னு அள்ளி விட்டுச்சு. அதாவது கோயிலுக்கு போயிட்டு இங்க வந்திருக்காம். இது கேரளாவை சேர்ந்து கிளியாம். ரொம்ப நல்ல பொண்ணுன்னு மலையாளத்துல சொல்லுச்சு. என்னதான் விஷயம்னு சொல்லு, ஏன் இப்படி மலையாளம் கேரளான்னு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். அதுவா, சுத்திலும் யாராச்சும் நிக்கிறாங்களான்னு பாத்துட்டு உஷாரா பாத்துட்டு சொல்லுச்சு. தமிழ் படத்துல பெரிய ஹீரோயின் ஆகணும்னா ஒண்ணு ஹிந்தி பொண்ணா இருக்கணும், இல்லைன்னா மலையாள பொண்ணா இருக்கணும். எப்படி இருக்கு நம்ம மலையாள வேஷம், அதுலயும் நான் கேரளாவோட ராஜ குடும்பத்து பொண்ணு அப்படின்னு அள்ளி விட்டுச்சு. இதுக்குன்னே நிறைய செலவு செஞ்சு மலையாளம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. என்ன இப்படி தூண்டி விட்டு என்னோட திறமையெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியற மாதிரி செஞ்சதை பத்தி விழிக்கிறேன் அப்படின்னு மனசிலாயோ அப்படின்னு சொல்லுச்சு. அப்படி யாரா இருக்குன்னு யோசிச்சேன். தெரியலையா, நீயே சொல்லு அப்படின்னு சொன்ன. கண்ணதாசன் பாட்டு தான் அப்படின்னு வாலி ரேஞ்சுக்கு சொல்லுச்சு. அப்படியா, என்ன பாட்டு அப்படின்னு கேட்டேன். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை கேட்டுதான் என்னை பத்தி அறிஞ்சுக்கிட்டு பொது வாழ்க்கை சினிமா அப்படின்னு இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. ஐயோ, நல்ல வேலையா இந்த விஷயம் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் தெரியாம போச்சு. எம்ஜிஆருக்கு கண்ணதாசன் எழுதின பாட்டு அதை கேட்டு இப்படி கிளம்பிடுச்சு. நல்ல பாட்டு கூட இது மாதிரி சோதனை வரும் போல. மலையாளம் கத்துக்கிற கிளாஸ்ல முடிஞ்ச வரைக்கும் மலையாளத்துல பேச சொன்னாங்க. முக்கியமா மலையாளம் தெரியாதவங்க கிட்டதான் மலையாளத்துல பேசணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிச்சு. தஞ்சாவூருக்கே பொம்மையா, திருநெல்வேலிக்கே அல்வாவா, பழனிக்கே பஞ்சாமிரதமா, இதுவே கல்லுல நார் உரிக்கிற ஆளு இத போய் ஏமாத்த முடியுமா? எல்லாருக்கும் டஃப் கொடுக்கிற இவளுக்கு 2 பேர் டஃப் கொடுத்தாங்க அப்படின்னா பாத்துக்கோங்களேன். நான் இப்போ எகிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போச்சு. டஃப் கொடுத்த அந்த 2 பேரும் யார் அப்படின்னு கேக்குறீங்களா? மகேஷும் விஜயும் தான். அவங்க 2 பேரும் தான். என்ன நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறீங்க? மகேஷ் அப்படின்னதும் மகேஸ்வரி தான், விஜய் அப்படிங்கறது விஜயலட்சுமி தான். நாங்க எல்லாரும் ஷார்ட்டா மகேஷ் அப்படின்னும் விஜய் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அவங்க எப்படி இவளுக்கு டஃப் கொடுத்தாங்க அப்படின்னு பாக்கலாமா? அவங்க 2 பேரும் நல்லா படிப்பாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சுட்டு கை நிறைய சம்பளத்தோட பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணாங்க. இவளுக்கு வராத படிப்ப வானா எப்படி வரும்? இவளுக்கு பிடிச்சது மீடியா லைன் தான். அதுவும் தவிர சேட்டை பண்றது. இதுக்கு கைக்கு வந்த கலை. பண்றது சேட்டை குறும்பு அப்படின்னு தெரியாமலே அது செஞ்சுட்டு எல்லாரையும் சிரிக்க வைக்கும். இது தெரியாம அவங்க வீட்டுல தொட்டதுக்கெல்லாம் மகேஷ பாரு, விஜய பாரு, அவங்கள பார்த்து கத்துக்கோ அப்படின்னு இவ்வளவு சொல்லுவாங்க. இப்படி டஃப் கொடுத்தாங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் நல்லா படிக்கிறவங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு உடனே பெரிய கம்பெனில வேலை, நிறைய சம்பளம், ஐடி வேலை அப்படின்னு ஜோரா வளர்ந்தாங்க. இவளுக்கோ பெரிய தலைவலி. அப்ப பார்த்து வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. கேட்கணுமா, வீட்டுல இவளை போட்டு பாடா படுத்திட்டாங்க. அப்புறமா சீன் மாறி போச்சு. அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு நீக்ரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டுக்கு செல்லாம அவங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் தான் வீட்டுல இவளுக்கு மரியாதை கூடி போச்சு. இவளும் அப்பப்போ அந்த 2 பேரையும் பார்த்து கத்துக்க சொன்னீங்களே கத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டு வயிற்றுல புளிய கரைச்சு விட்டுருவா. ஆபீஸ் வேலையா சமீபத்துல வெளிநாட்டுக்கு போய் வந்துச்சு. வந்து ஒரு விஷயத்த வீட்டுல செஞ்சு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. வெளிநாட்டுல ஒரு நல்ல விஷயம் தெரியுமா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட தேங்க்ஸ் சொல்றாங்க. நான் வீட்டுல ட்ரை பண்ண போறேன். மாற்றம் சமுதாயத்துக்கு வேணும், வீட்டுல இருந்து தொடங்கினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. நானும் நல்ல விஷயம்தான், ஆனா நம்ம ஊருக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வீட்டுல ட்ரை பண்ணி ஏதாவது எக்குதப்பா ஆயிட போகுது அப்படின்னு சொன்னேன். அந்த மைக் முழுங்கியும் பதிலுக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் அறிவாளியா இருக்க விட மாட்டேங்கிற, இந்த உலகம் வேற, தத்துவம் பேசுது, நல்லது பண்றதெல்லாம் இது கேரக்டர் இல்லையே, என்னதான் ஆச்சு அப்படின்னு அடுத்த வாரம் வர வீடியோல இதோட தொடர்ச்சியை பார்க்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.